ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்றைக்கி லைவ் ட்ரேடிங்கில் என்னோடய வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் போட்டிருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் கிடையாது. இது என்னோடய வியூ மட்டும்தான். இதை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு கற்றுக்கிட்டு ட்ரேட் எடுங்க. ட்ரேடு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்ரேடிங்கோட ட்ரெண்ட் எப்படிங்கிறது பார்ப்போம். இன்றைக்கி லைவ் ட்ரேடிங் இந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. மார்னிங் ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஓப்பன் ப்ரைஸ். இந்த ஓப்பன் ப்ரைஸ் இப்படி எப்படி செக் பண்ணலான்னா, அந்த ஓப்பனான ஹேண்டிலோட மேலே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விசிபிள் ஆகும் பாருங்கள். கீழே டேட் காமிக்கிறாங்களா, இதுதான் ஓப்பன் ஹேண்டில். இன்றைக்கி ஓப்பனான ஹேண்டில் 22,950. ஓகேவா? இதுக்கு மேலே உங்களுக்கு ப்ரைஸோட டீட்டெயில் காமிக்கிறாங்க பாருங்கள், இதுதான். இப்போ இதை நம்ம டச் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் 24,463, ஹை 24,515, லோ 24,434, க்ளோஸ் 24,479. ஓகேவா? இப்போ நமக்கு இன்றைக்கி ஓப்பனான ஹேண்டில் ஸ்டிக்ஸ் என்னென்னா, ஒரு ஸ்பின்னிங் டாப், அதாவது மேலேயும் விற்கிருக்கு கீழேயும் விற்கிருக்கு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஸ்பின்னிங் டாப் வந்துச்சுனாலே ட்ரெண்டு ரெண்டு சைடுமே இருக்கும், பையும் போகும் செல்லும் போகும். ஒரு இன்டிசிஷன் அப்படிங்கிற கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் இது. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி பாருங்கள், ஃபுல்லாக ஃபஸ்ட்டு காலையிலே செல்லர்ஸோட இது தான் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நேத்தோட ப்ரைஸில் டச் ஆகிட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் மேலே போயிடுச்சு. இப்போ எகெயின் கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி டெய்லி லைவ் சாட்டில் இந்த மாதிரி பார்க்கலாம். இது எஸ்டர்டே ட்ரேடான பிளேஸு. இப்போ எஸ்டர்டே ட்ரேடான பிளேஸுக்கு கீழே தான் இன்றைக்கி நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இது எஸ்டர்டே க்ளோசிங், இது டுடே ஓப்பனிங். இப்போ எஸ்டர்டே க்ளோஸை விட ரொம்ப டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ இன்றைக்கி கேப் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ கேப்புக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு, இது கேப் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் இது இங்கே ஓப்பன் ஆகிருந்துச்சுன்னா ஈக்குவல் ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதுவே இந்த நேற்று ட்ரேடான அமௌண்ட்டுக்கு ப்ரைஸோட வேல்யூக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா அதை கேப் அப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நமக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் டவுனுனாலே செல்லர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க மார்க்கெட்டில், அப்படின்னா நமக்கு டவுன் ட்ரெண்டு தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி மார்னிங் டவுன் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இது நேத்தோட ஓப்பன் ப்ரைஸ் இந்த ஏரியா. இந்த ஓப்பன் ப்ரைஸில் வந்த உடனே கரெக்டாக ரியாக்ட் ஆகி மேலே போயிட்டாங்க பாருங்கள், கொஞ்சம் நேரம் மேலே கொடுத்துட்டாங்க. பட் இன்றைக்கோட ஓப்பன் ப்ரைஸை அதுக்கு தாண்டவே இல்லை. இன்றைக்கோட ஓப்பன் ப்ரைஸை எப்போ பிரேக் பண்ணி, ஆக்சுவலாக இன்றைக்கோட இந்த ஹை வேல்யூவை க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா நம்ம பை ட்ரெண்டு யோசிக்கலாம். பட் இது வரைக்கும் க்ளோஸ் வைக்கல, கீழே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ ட்ரேடிங் நம்ம பண்ணணுன்னா கண்டிப்பாக சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைனு, என்ன பேட்டர்ன், இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இதில் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், டவுனுக்கு தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்பாட் சார்ட், நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட். இப்போ நம்ம எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம்னா, இப்போ இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இந்த வீக்கை எப்போ க்ளோஸ் வச்சு டவுன் வராங்களோ அப்போ நம்ம டவுன் ட்ரெண்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை க்ளோஸ் ஒரே கேண்டில் க்ளோஸ் ஆகணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த மாதிரி சைடு வேஸாக தான் இருக்கும், மேலே கீழே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்காமல் வெயிட் பண்ணுறது பெஸ்ட்டு. ப்ளஸ் இந்த இடத்துல நம்ம ஒரு பேட்டர்ன் மாதிரி கூட யோசிக்கலாம். இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன். இங்கேருந்து இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா இது டபுள் பாட்டம் அப்படின்னா இங்கே மேலே வரைக்கும், இது வரைக்கும் ஹை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹை போயிட்டு விக்கும் அடிக்கலாம். ஏன்னா செல்லர்ஸோட டாமினேஷன் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரேடு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. கன்ஃபர்மேஷன் நல்ல ஓகே இது மேலே தான் போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சோ, இல்லை கீழே தான் வர போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல மார்னிங் எடுத்துருக்கலாம். இந்த இடத்துல செல்லரை இந்த விக்கை க்ளோஸ் வச்சுட்டாங்க. அந்த டைமில் நம்ம செல்லர் எடுத்துருக்கலாம், செல் என்ட்ரி எடுத்துருக்கலாம். இந்த இடத்துல நேத்தோட ஓப்பன் ஏரியாவில் கரெக்டாக டச் ஆன உடனேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து பை என்ட்ரி எடுத்துருக்கலாம்.
பட் இப்போது வந்து எந்த ட்ரேடும் பண்ணக்கூடாது. இப்போ ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கலாம். கன்ஃபர்மேஷன் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண முடியும். என்னோடய வியூ படி இந்த ஒரு பிங்க் கலர் லைன் போட்டிருக்கல, இந்த லைனை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டாக வந்து இங்கே வரைக்கும் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே போகலாம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவல் போகும். பட் இதை ரீச் பண்ணாத வரைக்கும் நம்ம இப்போதைக்கு எந்த ட்ரேடும் எடுக்கக்கூடாது. ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணலாம். அதே மாதிரி கீழே இந்த பாக்ஸுக்கு ஃபில் வச்சுட்டாங்க ஒரு ரெட் கேண்டில் அப்படின்னா வந்து கீழே டவுன் இது வரைக்கும் இந்த எல்லோ லைன் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து இன்கேஸ் இந்த பிளாக் எல்லோ இந்த லைனை வந்து பிரேக் பண்ணிட்டாங்கன்னா நிறையவே டவுனுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் வரலாம். இது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது ஒரு டார்கெட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து இன்றைக்கி ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டாக இருக்கிறனால டவுன் ட்ரெண்டாக தான் இருக்கும். பட் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் எடுக்கக்கூடாது. இது ஜஸ்ட்டு எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்கிறேன். யாருமே இதை பார்த்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. இது ஜஸ்ட்டு எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் இல்லை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து செல்லர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பையர் வந்தாலுமே எகெயின் வந்து செல்லர் தான் வராங்க. இந்த விக்கை மட்டும் ஃபுல்லாக ஒரே கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து க்ளோஸ் வச்சுச்சுன்னா செல்லுக்கு வந்து நம்ம ரீடெஸ்ட்டில் ட்ரை பண்ணலாம். இப்போ இன்னும் நம்ம வந்து இது என்ன ட்ரெண்டு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இந்த டைம் ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிறது வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ். இது 5 மினிட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இப்போ இதிலே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1 மினிட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 மினிட் வச்சிங்கன்னா ஹேண்டில் ஸ்டிக்ஸ் 1 மினிட்டுக்கு ஒரு 1 மினிட்டுக்கும் ஒரு ஹேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதுவே நீங்கள் 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா 2 மினிட்ஸுக்கு ஒரு ஹேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்மேஷன் இருக்கும். இந்த 2 மினிட்ஸில் பார்க்கும்போதே செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஓகேவா? மேக்ஸிமம் இன்ட்ராடே பண்ணும்போது 5 மினிட்ஸ் வச்சு பண்ணுறது பெஸ்ட்டு. 5 மினிட்ஸ் இல்லைன்னா 3 மினிட்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே நமக்கு நல்லா தெரியுது. இந்த க்ரீன் கடைசியாக வந்த க்ரீன் கேண்டில் வந்து இந்த ரெட்டு இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபினிஷ் ஆகும்போது தான் தெரியும் இது க்ளோஸ் வைக்குதா இல்லை அப்படியே தான் திரும்ப மேலே போகுதா அப்படின்னா. பட் இந்த இடத்துல வந்து இது க்ளோஸ் வைக்கல, கொஞ்சம் கீழே தான் இருக்குது. பட் இப்போ இருக்கிற சினாரியோ பார்க்கும்போது டவுன் ட்ரெண்டுங்கிறது எனக்கு தெரியுது. பட் இந்த இடம் வந்து ரொம்ப நேரமாக இந்த இடத்துக்குள்ளே ட்ரேட் ஆகுறதுனால இந்த இடத்துல மேக்ஸிமம் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ பாருங்கள், ரொம்ப நேரமாக இந்த ஏரியாவில் தான் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி பர்டிகுலர் ஏரியாவிலே ட்ரேடிங் நடந்துகிட்ருக்குன்னா மேக்ஸிமம் ட்ரேட் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க, டிகே தான் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி ஏரியாவில் வந்து நம்ம மேக்ஸிமம் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன். இது வந்து ஒரு டபிள்யூ மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து பாதி டபிள்யூ. இனிமேல் நெக்ஸ்ட்டு கம்பல்சரி இது மேலே போகிற மாதிரி இருந்தால் இங்கே வரைக்கும் ரீச் ஆகும். இது வரைக்கும் வச்சுக்கலாம். நம்மளோட டார்கெட் இந்த நெக்லைன்லேயே ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த ஏரியாக்குள்ளே தான் ட்ரேடிங் நடக்குது. ஸோ நம்ம மேக்ஸிமம் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ட்ரேடிங் எடுக்கக்கூடாது. மூமெண்ட்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேடிங் எடுக்கணும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பையர் வர மாதிரி வந்துட்டு இப்போ திருப்பி செல்லர் வராங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து நம்ம ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறது. நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டையாவது காப்பாற்றலாம். ப்ராஃபிட் வருதோ இல்லையோ, பிரின்சிபலை காப்பாற்றிட்டாலே நம்ம நெக்ஸ்ட் டே கூட நல்ல ட்ரேட் எடுக்கலாம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் எப்படி வரையணும், அதுக்கப்புறம் வந்து சேனல் எப்படி போடணும், டே அனலைசிஸ், இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.